இட்லி தோசைக்கு பக்காவான வறுத்த வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் மீடியமான அளவுக்கு வெங்காயம் ஒரு 4 அரிஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகா, ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் பத்தையை நல்லா துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கிரைண்ட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டோன்னா சுவையான வறுத்த வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.